வீட்டு கிச்சனில் இன்றைக்கி ஒரு மீன் குழம்பு எப்படி பண்ணலான்றதை பார்ப்போம் வாங்க. இந்த மாதிரி நல்ல மீன் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். முதல்ல புளியை ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் கடாய் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி சீரகம் போட்டு 15 சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, 2 தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. ரொம்ப வதக்க வேண்டாம், லைட்டாக வதக்கினீங்கன்னா போதும். வதக்கி இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுட்டு நம்ம ஆரம்பிக்கலாம். கடுகு, உளுந்து, வெங்காயம், உப்பு, குழம்புத்தூள், கருவேப்பிலை, கொத்தமல்லி, அவ்வளோதாங்க. எல்லாம் அரைச்சி வச்சாச்சு. அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றணும். கருவேப்பிலை ஒரு கொத்து குருவி போட்டுக்கலாம். கடுகு வெடித்ததுக்கப்புறம் கருவேப்பிலை போடணும். பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். பச்சை மிளகாவை எப்போவுமே கட் பண்ணியே வச்சுக்கோங்க, இல்லைன்னா வெடிச்சுங்க. அதுக்கப்புறம் இந்த அரைச்சி வச்சுருக்க கலரையை போட்டு நல்லா வதக்கணும். இது பொன்னிறம் ஆகிற வரைக்கும்லாம் இருக்க வேணாம், கொஞ்சம் வதங்கினா போதும். அதுக்கப்புறம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் குழம்பு மிளகாய்த்தூள், இந்த குழம்பு மிளகாய்த்தூள் போடணும். 4 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது 4 பேர் சாப்பிட்லாங்க. அதே நல்லா வதக்கிடணும். நல்லா எண்ணெய் கேட்குற அளவுக்கு வதக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சுட்டு புளி கரைசலை கலந்துக்குவோம். நல்லா புளியை கெட்டியாக கரைச்சி வச்சுக்குவோம். ஒரு நெல்லிக்காய் சைஸ் ஊற வச்சுருக்கேன். நல்லா புளி கரைச்சல் ஊற்றுனதுக்கப்புறம் இன்னொரு டம்ளர் தண்ணி, நல்லா ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுறணும். அப்போ தான் பச்சை வாடை போகும். நல்லா கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் தான் மீன் போடணும். ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுருவோம். ஒரு 10 நிமிஷம் கொதிச்சா போதும். வற்றினதுக்கப்புறம் கொஞ்சம் இறக்க போகும்போது மீன் துண்டை போட்டு இறக்கணும்னா அதுக்கப்புறம் பால் ஊற்றணும். பிரைட் வைக்க நல்லா கொதிக்குது, நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணணும்? இப்போ கொஞ்சம் சிம்மில் வச்சு அப்படியே போட்டுட்டு சிம்மில் வைக்கணும். மீன் பீசஸ் எல்லாம் போட்டுடலாம். மண்டை தாங்க மீனுக்கு நல்லாயிருக்கும், மீன் குழம்புக்கு. நல்லா ஒரு 2 கொதி வந்தவுடனே அமர்த்திடலாம். அதுக்கப்புறம் தேங்காய் பால் ஊற்றி அமர்த்தணும். இதில் 2 துண்டு மாங்காவும் சேர்த்து போட்டுக்கலாம். நல்லா இருக்குங்க மாங்காய் போட்டால். ஆஹா, இந்த மாதிரி கொதிச்சு முடிஞ்சிருச்சு. இந்த எண்ணெய் கக்கி வரும் பாருங்க, அந்த மாதிரி எண்ணெய் கக்கி வரும்போது இதுதான் கொதிச்சிருச்சுன்னு அர்த்தம்.
நல்லா வெந்துருச்சு பாருங்கள் மீன்லாம். இப்போ நம்ம தேங்காய் பால் ஃபைனலாக தேங்காய் பால் ஊற்றினா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. தேங்காய் பால் தான் ஊற்றணும், தேங்காய் அரைச்சி ஊற்றினா அவ்வளோ நல்லா இருக்காது. தேங்காய் பால் ஊற்றணுன்னா ஒரு 2 நிமிஷத்தில் இறக்கிடலாம். அதுக்கப்புறம் கொத்தமல்லி தூவி இறக்குனா அருமையான மீன் குழம்பு ரெடி ஆயிருங்க. அவ்வளோதான். மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். மீன் குழம்பு ரெடி. வாங்க சாப்பிட்லாம் எல்லோரும்.